அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நமது 3 முடிச்சு சேனலில் நம்ம புதிதாக இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். நம்ம இதை என்னத்தை பற்றி போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணம் முடித்த புதிதாக இருக்க நண்பர்களும், அதாவது கல்யாணம் முடிக்க போகிற நண்பர்களுக்கும் இது கண்டிப்பாக ஒரு உபயோகமாக இருக்கும். ஸோ என்னால் ஒரு சின்ன உதவி, அதாவது என்னோடய லைஃப்பில் நடந்தது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற போகிறேன். ஸோ அதனால் வீடியோ தள்ளி விட்டுறாமல் பாருங்கள். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்ற கேளுங்க. இதை கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட லைஃப் கண்டிப்பாக என்னால் ஒருத்தருக்குனாச்சும் மாறுச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ தள்ளி விட்டுறாமல் தயவுசெய்து கடைசி வரைக்கும் கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அப்போ தான் உங்கள் நண்பர்களும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன். ஸோ நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடித்தேன். கல்யாணம் முடித்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நம்மளோட குடும்பம் நல்லபடியாக போயிட்டுருந்துச்சு. ஸோ திடீர்னு இடையில நம்மளோட வீட்டுக்காரம்மா கல்யாணத்துக்கு அனுப்புனேன், அதாவது வேலைக்கு அனுப்புனேன். ஸோ வேலைக்கு அனுப்புனா அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஸோ அதனால் சில விஷயங்கள் குடும்பத்தினுடைய மாற்றங்கள் நிறையா மாறிடுச்சு. அது எப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, உங்களுக்கு மரியாதை குறைஞ்சிரும். அதாவது வீட்டில் உள்ள பெண்களை நீங்கள் வேலைக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை குறைஞ்சிரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சின்ன சின்ன, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில், அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. அது சின்ன சின்ன விஷயங்கள்னால் என்னான்னு உங்களுக்கு புரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, உங்களோட பேச்சுவார்த்தைகள் மாறும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதனால் பல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ண நண்பர்களுக்கு தெரியும், கல்யாணம் பண்ணாத நண்பர்களுக்கு கேட்டுக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நிறையா கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க நல்லா இருந்தாலுமே, ஸோ அவங்க கரெக்டாக தான் வேலைக்கு போவாங்க, கரெக்டாக தான் எல்லாமே பண்ணுவாங்க, கரெக்டாக எல்லாமே நம்ம குடும்பத்தை பார்க்கணும், வைக்கணும், போகணுன்னு இருப்பாங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால வெளி உலகங்கள் அவங்களுக்கு தெரிய வரும்போது, இந்த கல்யாண வாழ்க்கைன்றது அவங்களுக்கு சில பேர்த்துக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ போர் அடிச்சிருது அப்படின்னிங்கன்னா, ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம 4 செவத்துக்குள்ளே நம்மக்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் 4 பேர்த்துக்கூட சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கும்போது, அப்போ நம்ம சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கும்போது அதனுடைய மாற்றங்கள் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் குடும்பத்தில் பிரிவினைகள் நிறையா வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நண்பர்கள் யாருமே பெண்களை யாருமே தயவு செய்து சொல்கிறேன், வேலைக்கு அனுப்பாதீங்க. நீங்கள் பணத்தை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை இழக்க நேரிடும். ஸோ இது நான் எல்லாத்துக்குமே பொருந்தும்னு நான் சொல்ல வரல. அதாவது 100ல் 95% இதுதான் வாழ்க்கையில் எல்லா இடத்துங்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், யாருமே பெண்களை வேலைக்கு அனுப்பாதீங்க. அந்த வேலைக்கு அனுப்புறதுனால ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். சில விஷயங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் வேலைக்கு அனுப்புறதுனால என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்றத பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ நண்பர்களே, நமது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.